So guys, இன்னைக்கான வீடியோ ஒரு வெறித்தனமான வீடியோ. நம்ம எல்லா மான்ஸ்டர்ஸ்க்கும் படையல் கொடுக்க போறோம். ஆமா गाइस, வெறித்தனமான அதுவும் வெஜ் நான் வெஜ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கொடுக்க போறோம். வின்னர் சிக்கன் டின்னர் गाइस இன்னைக்கு. ஆமா சிக்கன் டின்னர் இருக்கு, எக் டின்னர் இருக்கு, வெஜ் டின்னர் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே. பிரான் அதென்ன ஸ்ரிம்ப் டின்னர். அப்புறமா என்னன்னா இன்னைக்கு வின்னரை கண்டுபிடிக்க போறோம் சிக்கன் கொடுத்து. ஆமா. யார் அந்த அதிர்ஷ்ட ஸ்டாலின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் गाइस. அதிர்ஷ்ட ஸ்டாலின் இல்ல, பிஸ்தா. யார் பிஸ்தாவான மான்ஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். எங்கள் அண்ணன் ஜெட்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், சிந்தனை சிற்பி, சயனைடு குப்பி வந்துட்டாரு. ஹாய் சொல்லு गाइस. இன்னைக்கு நம்ம தலைவர் ஜெட்டு முருகனுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஃபுல்லா தலைவர் நம்ம கூட தான் இருக்க போறாரு. நம்ம இன்னைக்கு எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ்க்கு ஃபீட் பண்ண போறோம். எல்லார் கூடயும் இவர் இருக்க போறாரு. அப்புறமா நம்ம ஜெட்டை கூட்டிட்டு இன்னைக்கு பட்டெல்லாம் பார்க்க போறோம். பட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா. பட்டுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி சாக்கோ காய் கிடையாது. ரகடான கையை பிடிச்சி வச்சிருக்கோம். ரகடான ஆளு, ரொம்ப ரகடான ஆளு. ஞாபகம் இருக்க தட் கிரேட் ஜெயிண்ட் அரப்பயமா அவரு. அப்புறம் அவருக்கு தங்கச்சி பேர் என்ன? அலமேலு. அப்புறமா எல்லா மான்ஸ்டர்ஸையும் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஃபீட் பண்ண போறோம். கைஸ் நீங்க பாருங்க, இன்னைக்கு பார்த்துட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் மான்ஸ்டர் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ஃபேவரட் சுப்பிரமணி, என் ஃபேவரட் தங்கமணி, உங்க ஃபேவரட்டை கமெண்ட்ல போட்டுருப்பாங்க. கைஸ் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்டா சுப்பிரமணில இருந்தே நம்ம 1 by 1 போலாம். கைஸ் இங்க பாருங்க, இதான் நான் சொன்ன படையல் தெரியுதா? வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எக்கு. என்ன எக்குல ஏதோ எழுதிருக்கு பாருங்க, தமிழ்ல ஏதோ எழுதிருக்கு ப்ரோ. இவன் தின்றான் போல இருக்கு பாருங்க கைஸ். இவனுக்கு நாக்குல ருசி இருக்க உடல. ஆரம்பிக்கலாமா கைஸ்? இவன் அதுக்கு முன்னாடி முடிச்சிடும் போல இருக்கு ஆரம்பிக்க முன்னாடி. ஜெட்டு கைஸ் ஃபர்ஸ்டா நம்ம சுப்பிரமணிய சுபாஷினி நண்பர்களே வந்து பாருங்க. சுப்பிரமணிய சுபாஷினி பார்த்து ரொம்ப நாளா இருக்கும். எப்படி இருக்கு பாய்? பாருங்க கைஸ், ரெண்டு வெறித்தனமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வட்டை என்ன தேவையா போல. இப்பதான் நம்ம பெருசா வாங்கி செட் பண்ணோம். பாருங்க மீன் சைஸுக்கு சின்னதாயிட்டு. கைஸ் ரெண்டு பேரும் முன்னாடி பாத்தீங்கன்னா மாறி மண்டையை உடைச்சிட்டு வால் எல்லாம் பிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க. பாருங்க ஜெட்டு எடுத்து அவருக்கு கூட ஃபீட் பண்ணு. இவன் நாக்க நீட்டான். உனக்கு இல்ல அவங்களுக்கு. இங்க உள்ள ஒருத்தர் வெயிட் பண்றீங்க பாரு. நீ பாக்குறது மட்டும்தான் வாங்கல. போட்டுடலாமா? பாரு ரெண்டு பேரும் வந்து நிற்காங்க. யாருக்கு போட? ஓ இதுதான் காம்படிஷனா? ஃபர்ஸ்ட் யாருக்கு அடிக்க போகிறோம்? யாருக்கு மண்டை உடைய போகுது? மண்டெல்லாம் உடைய போட்டுருமா? போடுங்க. ஓ வீட்டு போயிட்டான். இங்க போல சண்டை போடுது. நீங்க அதுக்கு பீட் பண்ணோட நாக்கு உழைச்சா பாருங்க ஒரு செகண்ட். வேற மாதிரி இருந்தது தெரியுமா பாக்க. அப்ப எனக்கு பசிக்கும் இல்ல, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்ல, அப்படி இருக்கு. கைஸ் போட்டதை அப்படியே முழுங்கிட்டான். இனி சுப்பிரமணிய சுபாஷினி எவ்வளவு பெரிய பீஸ் போட்டோம்? போடுமா? நான் வருது. இது சுப்பிரமணிய சுபாஷினியா? இதான் சுப்பிரமணி. இது போடு ஜெட்டு. அது சாப்பிட்டுட்டு பாரல. இது ஒன்று போடும். போடும். சோ இது கையென்ன இப்படி திரும்பி இருக்கான்? வேணும்னு பயப்படாதடா. பயப்படல, அவனுக்கு கொடுக்கல. கோவத்துல இருக்காரு தலைவர். நீங்க ஜெட்டுட்டு இருந்து கடி வாங்க நினைக்கிறீங்களா? இவ்வளோ போட்டுட்டா? போடுங்க. போட்டாலா? உனக்கு வேணுமா? ரெண்டுமே வருது. என்ன வேகம் இல்ல. ஆனால் இது வேந்தான். இதில் பெரிய ஆளு ஸ்பீடாமா. சுப்பிரமணி இல்லை, சுபாஷினி. இது சுப்பிரமணி கீழே கிடக்குது. ஆமாம், ரெண்டும் ஒரே சைஸ். அது கொஞ்சம் டார்க் கலர், இது கொஞ்சம் லைட். ஆமாம், ரெண்டும் ஒரே சைஸ் இருக்குனால பெருசா கண்டுபிடிக்க முடியல. இப்போ யார் பெரிய ஆளு? இப்போ தெரியுதா யார் பெருசு? தெரியுது. போட்டா? போட்டுருங்க. பிறந்த நாள் பர்த்டே பாய் மேல இருந்து பார்த்துட்டே இருக்கான். ஹாப்பி பர்த்டே ஜெட்டு, ஹாப்பி பர்த்டே ஜெட்டு, ஹாப்பி பர்த்டே ஜெட்டு, ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. ஜெட்டு எடுத்துக்கோ. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. ஜெட்டு பர்த்டே செலிப்ரேஷன் இஸ் கோயிங் ஆன் गाइस. गाइस நம்ம ஜெட்டுக்கு நீ பர்த்டே பாருங்க. செலிப்ரேஷன் பெருசா பண்ணிட்டு இருக்கான். கொடுங்க அவனுக்கு ஃபீட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு பெரிய கோழி முட்டையை நம்ம கொடுக்க போறோம் गाइस. சாப்பிடு. எங்க போற டேய்? சாப்பிடு. வாய்க்குள்ள அப்படியே சாப்பிடு. गाइस பாத்தீங்கன்னா ஜெட்டுக்கு தான் நம்ம முட்டையை கொடுத்தான். அவன் நம்ம யாராவது புடிங்கிரோன்னு வாய்க்குள்ளே கடிச்சு வச்சிட்டு இருக்கான். சாப்பிட போறாரு. அவர் தனியா போய் உட்கார்ந்து அந்த எக்கை கீழே வச்சு கடிச்சு நக்குது. நக்கி சாப்பிட வரும். மஞ்சக்கரு மட்டும் தான் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் தின்றுவோம். ஐயோ ஒரே முட்டை எடுத்தோன்னே கொடுக்க வரும். கொடுத்துருவோம். உனக்கு வேணுமா? உனக்கு வேணா சேரல அங்கே அப்போ கொடுத்துருவோம். இந்த எக், இந்த ஜெட்டு, கேரட், இந்த தக்காளி சாப்பிடு. தக்காளியா முட்டையா? தக்காளி இந்த கடிச்சா கொடு. பாருங்க கைஸ்,
ஆமா ஒரு 2 கால்ல நின்னோம் பாருங்க guys, 2 கால்ல நின்னு கேட்டுட்டு இருக்கான். முட்டை எனக்கு தான் வேணும், சுப்பிரமணி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சுப்பிரமணி போடுங்க, நீங்க சுப்பிரமணியே கொடுத்துடலாம் கைஸ். கொடுத்துறவா? கொடுங்க. ஏய் சுப்பிரமணிக்கு வாயில மாட்டிட்டு முட்டை. சுப்பிரமணி முட்டையை தூக்கிட்டு ஓடாங்க. முட்டை திருடன் சுப்பிரமணி வாய்க்குள்ளே இருக்கணும்னா நாளைக்கு பேப்பர்ல வரும். முட்டையை திருடி சென்ற சுப்பிரமணி, பாதுகாப்புக்கு சென்ற சுபாஷினி. தெரியுதா எப்படி சாப்பிடுதுன்னு? மொத்தமா முழங்கிட்டான். அடங்கொய்யா அம்மா வாயில அப்படியே வாய்க்கு வீதி பெரு பிடிச்சிட்டா. அவ்வளவு பெரிய வாயாவும் அப்படியே பிடிக்கிட்டான். அதுக்கு செதில்ல இருந்து எல்லாம் வெளியே வருது தெரியுதா? லபக் மஞ்சள் கலர்ல வருது. என்னது இது? ஓ மை காஷ், அது என்னது? இந்த அரப்பை மகு ரெட் கலர்ல வரல, அத மாதிரி மஞ்சள் கரு ஃபுல்லா தண்ணியில கலங்கி வந்துட்டு இருக்கு. அடுத்ததா தக்காளி கொடுக்க போறோம் கைஸ். சுப்பிரமணிக்கு முத வாட்டி நான்வெஜ் கொடுக்குறோம். நான்வெஜ் கொடுத்துருவா? கொடுங்க. தக்காளி எல்லாம் சாப்பிடா விட்டுட்டான். பிடிக்கலையோ டேஸ்ட்? இல்ல ப்ரோ சாப்பிட போறான். தக்காளி சாப்பிட்டான்னா லாபம் தான். இனி வினோத்தனா சிக்கன்லாம் எடுத்து போறான்டா. மான்ஸ்டர் இஸ் ஆல்வேஸ் மான்ஸ்டர். அவன் தக்காளி எல்லாம் சாப்பிட மாட்டான் கைஸ். இஸ் a pure நான் வெஜிடேரியன். இவனே கொடுங்க, இந்தா நீ சாப்பிடு. குட் பாய். மான்ஸ்டர் இஸ் ஆல்வேஸ் ஏ மான்ஸ்டர். இவனும் ஒரு மான்ஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டான் பாருங்க. அவனும் அதை கீழே போட்டுறான், சாப்பிடவே இல்லை. கேரட் போடுமா? ஜெட்டுக்கு ஃபீட் பண்றது பர்த்டேன்னு நம்ம பெருசா கொடுத்துட்டு இருக்கோம். பொறாமையில அங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். இந்த கேஸ் வேணும். இந்த சவுண்டு மட்டும் கேட்டுனா இந்த ஒரு வீடியோல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவன் கத்தல ஸ்டாப் பண்ணவே முடியல. ஏன்னா ஜெட்டு சவுண்டு போட்டானா அதை பார்த்துட்டு அவனும் கத்திக்கிட்டே இருக்கான். கைஸ் ஜெட்டை வாவான்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். இப்போ புது ட்ரிக்கிங்கே பாருங்க. நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடி வருவோம் பாருங்க. வா தர முடியாதுரே வா. அவுட் ஆஃப் கேக்குது. எனக்கு தர மாட்டீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஜெட்டு வா. தர மாட்டோம் கடிக்க வரா ப்ரோ. நாங்க கடிக்க வரோம். கைஸ் தங்கமணி டேங்க் வந்தாச்சு. தங்கமணிக்கும் 1 by 1 எல்லாத்தையும் ஃபீட் பண்ணலாம். இங்க பாருங்க தங்கமணி, லுக் அட் திஸ். தங்கமணி வெள்ளமணி மாதிரி மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு? ஆமாம் கைஸ், பொதுவாக கார் எல்லாமே அதோட பேக்ரவுண்டு தக்கன சேஞ்ச் பண்ணும் கலரை. இந்த மாதிரி இது ஒயிட் டேங்க் மாதிரி இருக்கனால அது ஒயிட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க தெரியுதா காரை? நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட் காட்டுங்க கேமராமேன். தெரியுதா ப்ரோ? ஒயிட் கலர்ல இருக்கு. கைஸ் நம்ம ஃபில்டர் செட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். சிஆர் அக்வாரியம் இருக்குல்ல, அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் என்னன்னா நானே ரெடி பண்ணி ரெடிமேடா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. அப்படியா? கிளாஸ்ல. இன்னைக்கே இல்லை, சொல்லி 2 நாள் ஆச்சு. நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் ப்ரோ. செஞ்சு முடிச்சதை எடுத்துட்டு வரேன். அதுவும் எப்படி தெரியுமா? கிளாஸ்ல செய்யறாதான். ஃபுல்லா நம்ம இந்த பக்கெட் வச்சிருந்தோம், அதுக்கு பதிலாக ஃபில்டர் இல்லாம கிளாஸுக்குள்ள டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர். ஆமா என்னன்னு தெரியல. அவர் நான் செஞ்சு தரேன் ப்ரோன்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் வெட்டி வச்சிருக்காராம். எடுத்துட்டு வந்து நம்ம டேங்க்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். நம்ம அரப்பைமா அது மாதிரி நம்ம டிராகனை பாருங்க. இந்த டேங்க்ல போட்டதுக்கு அப்புறமா growth ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அது வளர்ந்துருக்கு, தடி வச்சிருக்கு. அங்கே போகும்போது ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டான். ஃபுல்லாக புழுவை தானே தின்ட்டாலும் தான். ஆமாம் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிறகு தான் சண்டை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருமே இப்போ முதல் நாள் 2 பேரும் சண்டை போட்டாங்க கைஸ். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று அவங்க 2 பேரும். கேமராவை தண்ணிக்குள்ளே முக்கிட்டான் ப்ரோ. ஐயோ தண்ணிக்குள்ளே முக்கிட்டான். நான் தண்ணி ஆடிச்சேன்னு பார்த்தேன். நானும் மேலே வரல, தண்ணி ஆரம்பிச்சு. எப்படி கைஸ் உண்மையான எடிட்டர் இந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் அப்படி தான். தண்ணி உள்ளே போய் கொஞ்சம் ஆழமாக போய் தான் எடுப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம ப்ரோவும் கொஞ்சம் ஆழமா போயிட்டாரு ப்ரோ. அதையும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. நரம்பு மூளை எல்லாம் அப்படியே தெரியுது. வெயில்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. ஆமா வெயில்ல வந்தா மட்டும் அந்த மாதிரி ரொம்ப ஜொலிப்பா தெரியுது. தெரியுது. இப்ப மேல வந்து யார் விடுவாங்க? கொஞ்சம் வெளிய வாங்க. மண்டவட்ல எத்தனை நரம்பு போயிட்டுன்னு பார்க்கலாம். தங்கமணி இன்னும் இதுக்கு பயமே இல்லை உனக்குனா. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல ரக்கடான மீன். இந்த பயம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இது எல்லா காருமே அப்படிதான் இருக்கு. இப்போ அவர் வெளியே வர வைக்கிறோம் பாருங்க. இது கையை கடிக்க வரான். லஞ்ச் டைம் ஆயிட்டல. சரி நீ கொஞ்சம் அப்படிதான் இருப்பான். இவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இந்த பொந்து முன்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இந்த கடிக்க போறா தங்கமணி. பொந்துக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வருவான் பாருங்க. இப்போ வாட்டா தெரியுதா எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான்னு? நம்ம ராக்கி ஜம்முன்னு செட் ஆயிட்டுல பையா டேங்க்ல. 3 பேருமே செட் ஆயிட்டானுங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு போடலாம் ஃபுட்டு காட்டுங்க. பீஸை இந்த மாதிரி சின்னதாக தான் போடணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது இப்போ குட்டி ஃபிஷ்ஷு. லாஜிக்கலாக இது குட்டி ஃபிஷ்ஷு, அதனால சின்னதாக தான் போடணும். போடுங்க உனத்தானே. அரப்பைமாக்கு போடுவோமா? அரப்பைமா போடுங்க. வருவான். இன்னும் வந்தான் பாருங்க. என்ன வேகம். அப்புறமா கோல்டு மாமா அவருக்கு போடுங்க. தங்கமணி உடனே வந்துச்சு. இப்போ தங்க மாதிரி தெரியுது. இப்போ தங்க மாதிரி தெரியுது. தங்கம் தங்கம் கீழே தங்கம் தரைக்கு போறாரு. கண்ணு தெரியலையா? அவ்வளோதான். ஜாமன் இருக்காப்ல. எடுத்து முடிஞ்சாச்சு. என்ன ஒண்ணுமே சவைக்கவே இல்லை, அப்படியே விழுங்கிட்டான். டிராகன். வாவ் டிராகன் தான் செம ஃபாஸ்ட். தங்கத்துக்கு போடுங்க.
தங்கமே உன்னதான் தங்கம் பிடிங்க. ஏய் தங்கம். சரி அடுத்து இவனு கொடுப்போமா? தங்கத்துக்கு வாயிலே இருக்கு, உள்ள போக மாட்டேங்குது. டிராகனுக்கு போடுங்க. இந்த டிராகன். டிராகன் கமான் கேட்ச். இந்த வரான். அவன் எடுத்த வேகமே தெரிய மாட்டேங்குது. லைட்டை விட ஸ்பீடா இருக்கு ப்ரோ, லைட்டை விட ஸ்பீடா இருக்கு அவன் வேகம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னு பாவம். 2 பேரும் போறானுங்க, யார் எடுக்கிறதுன்னு சந்தேகம். டிராகன் பயந்து பின்னாடி போயிட்டான். தங்கமணி நான் பின்னாடி போக மாட்டேன்னு சொல்றான். ஆம்பளன்னா சந்தைக்கு வாடான்னு கேட்குறான். ஏய் தூக்கிட்டான் தங்கமணி. கடைசி தங்கமணி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டான். டிராகன் நம்ம இவனை காணல. இந்த பொந்துக்குள்ள இருக்கான்ல அவனுக்கு வெளியே தட்டி தான் அவனுக்கு ஃபீட் பண்ணணும். அது வேறையா? சாரை கூப்பிட்டு தான் கொடுக்கணுமா டைமுக்கு? அவர் வெளியெல்லாம் வரமாட்டார். அவரை அந்த பைப்ல இருந்து வெளியே எடுத்து தான் அவர் என்னையும் ஃபீட் பண்ண வேண்டியதா இருக்கு. சார் வாங்க, லஞ்ச் பிரேக், வெளியில் வாங்க. வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க. இந்தாங்க அவருக்கு போடுங்க. அவர் எடுப்பாரான்னு தெரியலையே. அவர் சரியான பயந்தாங்க. பைப்பே பார்த்துட்டு போ. ஏய் எடுத்துட்டானா? பசியில் இருக்கான். ஒன்னோட போடுங்க. தப்புன்னு தூக்கிட்டான். இதுதான் போட்டிப்போம் யாருக்குன்னு தெரியல. நீ வர அவனுக்கு கொடுத்தா இவன் வந்து சாப்பிடும். சரி இவனுக்கு போடுங்க. ஓ ஆட்டே போட்டு போயிட்டான் ப்ரோ. இந்த ராக்கி சரியான அப்புறானியா இருக்கான். அவன்கிட்ட சண்டைக்கு போறான். ராக்கி கொடுங்க. ராக்கி பெரிய பீஸ் தேவையில்லாம போய் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு வாயில இருந்து புடுங்குறான். அதை எடுத்துட்டானா? கொடுக்க மாட்டேன்னு முடங்கிட்டான். சரி இவனுக்கு போடுங்க. ராக்கி இவனுக்கு போட்டு அவன்ல வரான். நீ வராத, அவன் வா. கண்ணு போயிரும். இவனுக்கு சண்டையில நீ சாப்பிடு. இப்ப நீ சாப்பிடு. ராக்கி இதையாவது எடு. உழைக்க தெரியாத இருக்கானே. 3 பேரும் வெறித்தனமா சேர்ந்து இப்பதான் பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்கு. கைஸ் அவ்வளவுதான். நம்ம மான்சஸ், நம்ம வீட்டுல இருக்க மான்சஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம ஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு போறோம். அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுல இருக்க பட்டுக்கும் அது தங்கச்சி அலமேலுக்கும் நம்ம போயிட்டு ஃபீட் பண்ணலாம். கைஸ் கிளம்புமா? ஜெட்டை கூட்டிட்டு போகணுமா? பாய். ஆமா, இன்னைக்கு பர்த்டே பாயும் கூட்டிட்டு போகணுமா? அப்படியா? கூட டூர். ஜெட்டு கமான். வா போலாம். பாய் வணத்தனா. பர்த்டே பாய் கூட்டுருவாங்க. நீங்க யாருன்னா வருவாரா? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்தா வரவே மாட்டேங்குது. ஓனர் வந்த பிறதான் வருவாரு. ஒரு பெரிய ஆளு இவரு. அது பாருங்க கைஸ், இவ்வளவு பேர் இருந்த பிறகு கரெக்டா ஓனருக்கு மடியில ஏறி தான் உட்காருன்னு ஓனருக்கு வண்டியில ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. கைஸ் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஜெட்டை வண்டியில ஏற்றியாச்சு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசி வினோத்புரம் ஓனர் வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்திருக்கான். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. போயிட்டு நம்ம பட்டுவையும் அலமேலுவையும் பார்த்து ஃபீட் பண்ணலாம். நண்பர்களே வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. ஜூக்கு எத்தனை வாட்டி வரும்? 3வது வாட்டி. எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு கைஸ் மொத்தமா. ஏய் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, குனியா பீக், இந்த பெருச்சாளி. தெரியுதாரா? பெரிய பெருச்சாளி எல்லாம் கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பெருச்சாளி, எத்தனை பெருச்சாளி ஓடுது பாருங்க. கின்னி பீக். அது என்னது ஒண்ணு தூக்கிட்டு நிக்குது? தெரியுதா கைஸ்? வால் மட்டும் தெரியுது. என்னது அது? ரிவர்ஸ்ல வருது பாருங்க. பாம்பு மாதிரி இருக்கு. ஒரு ஆளு தான். நாட்டுரால். இங்க பாருங்க. ஓ டேங்க் கிளீனர். எவ்வளவு பெரிய டேங்க் கிளீனர் பாருங்க. ஆத்துல இருந்து பிடிச்ச மாதிரி பெருசா இருக்கு. அருமை. போங்க அடுத்து என்ன சூழல் இருக்குன்னு பார்க்கலாம். புது அப்டேட் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த எருமையை தூக்கவே முடியல. குழந்தைய தூக்க முடியல கைஸ், ரொம்ப வெயிட்டா இருக்கு. நண்பர்களே நம்ம தங்கமணிய மாதிரியே இங்கே ஒரு பெரிய மணி இருக்காரு பாருங்க. யாரா இது? தங்கமணி எப்பறம் இங்க வந்தான்? நம்ம வாங்கின அதே சைஸ். இவர் சொல்லவே இல்லை வாங்கினேன். இங்க பாருங்க நம்ம தங்கமணி மாதிரி இங்க ஒன்று இருக்கு. தெரியுதா? நம்ம தங்கமணி மாதிரியே இருக்கா. ஆனா இது ரொம்ப வெக்கப்படுது. திரும்பியே பார்க்க மாட்டேங்குது. திரும்பு. இதுக்கு ஏதாவது பேர் வைப்பா நம்ம? இவர் எப்படியும் வச்சிருக்க மாட்டாரு நம்ம எக்ஸ்பர்ட் ப்ரோ. கண்டிப்பா குஞ்சு மணி நேரம். வீரோடு இங்க பாருங்க. தெரியுது வெறித்தனமா இருக்கு. பாருங்க கைஸ், குழந்தை பாரு, குழந்தை மீன் பெருசு பாரு. வாழை சாப்பிட கொடுமா? எவ்வளவு பெரிய மீன் பாருங்க கைஸ். இங்க ஃபோக்கஸ் பண்ணு. தெரியுதா? இருக்குது பாரு. பெண்மணி வைப்பமா? பெண்மணி. ஆமா நல்லா இருக்குல்ல? சுப்பிரமணி, தங்கமணி, பெண்மணி. அருமையான பேர் கைஸ். வேற ஏதாவது பேர் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வந்துச்சுன்னா நம்ம தங்கமணி மாதிரியே இருக்க இவருக்கு அந்த நேமே வச்சுக்கலாம். எப்படி? கண்டிப்பா சூப்பரான ஒரு பேரை நீங்க சொல்லுங்க, அதையே நம்ம வச்சிடலாம் கைஸ். இவன் என்ன ப்ரோ இப்படி ஒரு மாதிரி சொங்கி போனவன்? அவர் அப்படியே மடியில் எடுத்தா குழந்தை மாதிரி மாறிடுவார். மனசுல இப்போ ஏதோ 2 வயசு குழந்தை நினைப்பு. பாருங்க உட்காந்துருக்க பாருங்க. தம்முன்னு போட்டுட்டா. தம்முன்னு கீழையா? அவன் குழந்தைய போட்டுறாதீங்க. முழிக்காம பாரு. ஒன்றும் தெரியாது. அவங்கள சண்டைக்கு வந்துருவாங்க. இவ்வளவு பயங்கரமான ஒரு அரப்பயமா பார்த்திருக்க மாட்டீங்க. நானே பார்த்ததில்ல. வேற லெவலில் ஒரு அரப்பயமா கிடைக்குள்ள. பச்சை கலர்ல இருக்கு. நம்ம பெருசா ரொம்ப வினோதமா இருக்கு. ரொம்ப பச்சை பெருசு இல்ல, ஓரளவு மீடியம் சைஸ்ல இருக்கு. இங்க பாருங்க கைஸ், நம்ம அவருக்கு பேர் என்ன? பட்டு.
கைஸ் பட்டுவை பார்க்க தான் வந்தோம் இங்க. மெயினா நம்ம பட்டுவை பார்க்க தான் இன்னைக்கு வந்தோம். ஆனா இங்க அதை விட என்ன சொல்ல, அதோட குட்டி சைஸ். ஆனா வேற லெவல் பச்சை கலர்ல இருக்கு. பச்சை கலர்ல இருக்கு. இப்போ தெரியுதா? பளபளன்னு மின்னுது. பச்சை கலர் தெரியுதா? இங்க பாருங்க மயில் என்னமா இருக்கு ஒரு மாதிரி பச்சை கலர்ல. பேஸ் கிரீன் அரப்பேமா. பேஸ் கிரீன் கலர்ல இருக்கு. கிரீன் பட்டு வேற மாதிரி. இது பட்டு கிட்டத்தட்ட சைஸ் வந்துருக்கீங்களா? வேற லெவலா இருக்கு. அது ஒரு 10 கிலோ இருக்குன்னா இது ஒரு 5 கிலோ இருக்கு. அந்த அளவு இருக்கும். கலர் அது ரெட் கலர் இது இருந்துச்சு, இதுல ரெட்டை காணும். ஆமா, இது ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. வேற லெவல். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெட் டைல் அரப்பைமா. கைஸ் தாம்பாள தட்டுலாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்படி விடுங்க. தாம்பாள தட்டு ரெடியா வந்துட்டு இருக்கு. டன் 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 டன். நம்ம வீட்ல ஃபீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்க வந்து நம்ம பட்டு எல்லாம் இது விரும்பி சாப்பிடுவோம். பட்டு இல்ல, அலமேலு எல்லாம் இது பயங்கரமா சாப்பிடும். அப்புறம் திஸ் இஸ் ஃபார் பட்டு, திஸ் இஸ் ஜெட்டு. டோன்ட் சவுண்ட். அலமேலுக்கு இது பட்டு. இது அலமேலோட ஃபேவரட் ஃபுட்டு. தக்காளி, கேரட்டு, அப்புறம் நம்மளோட பட்டு மான்ஸ்டர் பட்டு கடைசியா நம்ம இது ஃபீட் பண்ண போறோம். பட்டை பார்க்க தான் அவ்வளவு ஆர்வமா இருக்கு கைஸ். அப்புறமா வேர்ல்டு ஃபேமஸ் அலமேலு. 1 கோடி மேல யூஸ் போயிட்டு அந்த வீடியோ. நம்ம அலமேலுக்கு தக்காளி கொடுத்தது இப்ப திரும்பவும் லைவா உங்க கண்ணு முன்னாடி நம்ம அலமேலுக்கு லைவா ஃபீட் பண்ண போறோம். தக்காளி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி காட்டுங்க. தக்காளி. ஆனா நிறைய பேர் என்ன பயந்து அலமேலு ஃப்ரெண்ட்ல வராது கைஸ். வந்துட்டு அலமேலு ஃபுட் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சே வந்துட்டு அப்படியே திரும்பிட்டு வெக்கப்படுது ப்ரோ உங்களை பார்த்து. வர மாட்டேங்குது. ப்ரோ ஆட்டிங்க ப்ரோ. தண்ணி தான் ப்ரோ இருக்கு. வர மாட்டேங்குது கைஸ். நாங்களும் 1 மணிக்கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வரவே மாட்டேங்குது அலமேலு. என்ன பண்றதுன்னு தெரியல. எதனால இன்னைக்கு லைவா உங்களுக்கு ஃபீலிங் காட்டுறேன்னு சொன்னனால அலமேலு வர மாட்டேங்குதா? வெக்கப்படுது ரொம்ப. உள்ள போய் ரூமுக்குள்ளேயே போய் ஒளிச்சிட்டு இருக்கு பாருங்க. வெளியே வர மாட்டேங்குது. உள்ள நான் போயிடுவேன். நீ வரையா நான் வரட்டா? எங்க ரூமுக்குள்ளயா? ஆமா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். சரி நீங்களே போங்க. அவ வரமாட்டா, நீங்களே போங்க. நான் உள்ள குதிச்சிருவேன். அப்புறம் ஓனர் உங்களை பிரிச்சிருவாரு. எல்லாரும் வரல, நான் உள்ள குதிச்சிரட்டா? உள்ள போய் ஊட்டி விட்டாரேன். இது ஏன் வீடு? ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். ஜெட்டு பேசினே தான் முத வாட்டி பாக்குறேன். ஹலோ ஹலோ சொல்லு. அம்மா உன்னை வீடங்க. ஓய் ஓனரே, ஜெட்டு பேசி பாத்துருக்கீங்களா? இல்லையே, இன்னைக்கு தான் பாத்துருக்கேன். எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? வா வீடங்க. ஏய் வா வீடங்க. ஓகே. ஏய் வீட்டுக்குள்ளயா? ப்ரோ எக்ஸ்பர்ட் காலையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. அனிமல்ட்டே பேசுறாரு பாருங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதேடி. காய்ஸ் வர மாட்டேங்குது காய்ஸ். கடந்த அரை மணி நேரமா வர she is coming. Oh my gosh. நான் கிறுக்கன மாதிரி சவுண்ட் போட்டுறேன். இல்லைன்னா வந்து சாப்பிட்றேன். போ வந்துரும். இங்க பாருங்க. வருது கைஸ். வருது. இந்த வாட்டி நான் சவுண்டே போடல கைஸ். உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்துருந்தா ஞாபகம் இருக்கும். நம்ம ஒரு வீடியோ ஒரு வாட்டி டூர் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த ட்ரிம்முக்கு முன்னாடி ஒரு பெரிய திமிங்கலத்தை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீன் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது இப்போ இதுக்குள்ள இருக்கா இல்லையானே தெரியல. பாலடைஞ்சு போன டப்பா மாதிரி இருக்கு. யோ பாய், இல்லை இருக்கான்னு பாப்பா பார்த்துருவோம். இங்க பாருங்க, கீழே நம்ம சுப்பிரமணி சுபாஷினி மாதிரி ஒரு ஜோடி கிடக்கு. ஓ இதுவும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படிதானே லாஸ்ட் வாட்டி வரும்போது. இங்க பாருங்க தெரியுதா, சுப்பிரமணி சுபாஷினி மாதிரி ஒரு ஜோடி. அதே மாதிரி தான் இருக்கு. ஒன்னு டார்க் ஒன்னு லைட். அதே மாதிரி தான் இருக்கு. நல்ல சாப்பாடு தின்னுட்டு உருண்டுறாங்க 2 பேரும். லாஸ்ட் வாட்டி வரும்போது இதே மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணிச்சு தெரியுமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஓ இங்க ஒரு அரப்பைமா இருக்கு. ஓ இங்க ஒரு பட்டு இருக்கு. இங்க பாருங்க கைஸ். இது கோல்ட் கலர்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்குல்ல. தங்கமணி மாதிரியே இருக்கு. தங்க அரப்பைமா, தங்க பாய்மா. இது நம்மட்ட இருக்க மாதிரி கலர் பத்தியா லைட். கைஸ் இது ரொம்ப காஸ்ட்லியான மான்ஸ்டர் கேட்டினா வேற மாதிரி இருக்கு. நம்ம டிராகன் வளர்ந்தாலும் இதே மாதிரி தான் இருப்போம். ரெட் எல்லாம் வருமா? அதே கலர் தான். ரெட் ஒன்றும் வராது. அது ரெட் தனி பிரீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல கைஸ். தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமா திமிங்கலத்தை பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நண்பர்களே, என்ன பிரம்மாண்டத்தின் உச்சம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? அம்மா என்ன பெருசு இல்ல தெரியல. அந்த ட்ரம்முகளும் பெருசா இருக்கு. தலையை பாரு, மலவா மாதிரி இருக்கு. கட்டமா இருக்கு. கிராக் விழுந்துருக்கு போல இருக்கு. வயசாயிட்டோ கைஸ். அலமுக்கு கொடுத்து பார்த்தோம். அலமு சாப்பிடல. அதான் இப்போ அலமு குட்டி பார்த்துருக்கோம். அதுக்கு தங்கச்சி. இதுக்கு பாரு என்னது? அது அலமேலு அலம்பு குட்டி. ஓகே. கண்ணாடி உடைச்சிட்டு போல இருக்கு. இங்க கண்ணாடி கிட்ட வைங்க. அப்பா வாட்ட ஆக்ரோஷமா இருக்கு. இது உண்மையிலே அந்த மீன் தானா இல்ல வேற மீனா? கொல்ல போசிலோட போல இருக்கு. இது பாருங்க இப்போ எப்படி கண்ணாடி முட்டும் பாருங்க. புரியுதா? ஓ गाइस தி கிரேட் பட்டுவை பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா இருக்கும். இப்போ பாருங்க தெரியுதா? இருட்டா இருக்கு. இப்போ வெளிச்சம் வரும் பாருங்க உள்ளாடி. இல்ல ஏய் மின்னல். பத்தில ஹீரோ என்ட்ரி இப்படி தான் இருக்கும் எப்பவுமே. பல இங்க பாருங்க தலைவர் வராரு. இப்போ தான் தெரியுது. ஜம்முன்னு இருக்குல்ல.
எப்போ பார்த்தாலுமே பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கு கைஸ், வேற மாதிரி இருக்கு. நம்ம பட்டு போட்டுருமா பட்டுக்கு ஃபீடு கைஸ். நம்ம பட்டுக்கு இப்போ லைவா சிக்கன் ஃபீட் பண்ணலாம். போடுங்க பாரு ஃபர்ஸ்ட் பீஸ் நம்ம பட்டுக்கு. தண்ணிக்குள்ள சவுண்ட் கேட்குமா ப்ரோ? ஆமா, நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. தண்ணிக்குள்ள சவுண்டு கேட்கும். இப்போ கூப்பிடுங்க. அப்புறம் பட்டுன்னதுக்கு பேர் வச்சிருக்கோம். பட்டு பட்டு என்ன காஞ்சி பட்டா பனாரஸ் பட்டா? திருநெல்வேலி பட்டு. திருநெல்வேலியில இருந்து அந்த பட்டு என்ன சென்சார் பட்டா? வந்துச்சு தலைவர் வந்தாச்சு. என்ன ப்ரோ மனம் மோப்பம் பிடிக்குது. இந்த எடுத்துட்டு ஏலே அது கேண்டலே என்னாச்சு? தண்ணி வெளியே வருது ஓவர் ஃப்ளோல. மீன் வேணா ஐயோப்பா ஹார்ட் அட்டாக் டப்னு அடிச்ச மாதிரி இருந்து கைஸ். இப்போ ஃபீட் பண்ணது ஓனர் தெரியுமா, அதனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக பிடிச்சது. நாங்கள் போடும்போது இந்த ஸ்பீடு இல்லை. இங்கே பாருங்க, கடைசியாக கையிலேருந்து நம்ம கீழே போட்டதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட போகுது பாருங்க. ஆமாம் கைஸ், என்னத்தானே அப்போ கை தான் ஏதோ பிரச்சனை கேட்டலாம் உங்களுக்கு இன்னைக்கு. கையிலேருந்து சாப்பிட்ரு ப்ளீஸ். ஓ மை காஸ், ஃபைனலி முடிச்சிட்டோம் கைஸ். ஃபைனலாக சாப்பிட்டுட்டு வேற மாதிரி. கையை கொடு ஆட்டுங்க லைட்டா ஷேக் பண்ணுங்க ப்ரோ. ஷேக் பிரதர், தட் ஐகானிக் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்லாம் வரல கைஸ் அவருக்கு. வாவ் கியூட் ப்ரோ, செம. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கு, அன்னைக்கு அந்த வீடியோல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு, வேற மாதிரி. அருமை. போலக்கும் சாப்பிடும் கைஸ். போதுமா? போதும். அவ்வளோதான் கைஸ், பார்த்துருப்பீங்க. எல்லா மான்ஸ்டர்ஸுக்கும் ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் வெறித்தனமாக ஃபீட் பண்ணிட்டோம். லுக் அட் திஸ், அந்த பிளேட்டே காலி ஆயிடுச்சு. அப்புறமா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் என்னோட ஃபேவரட் மான்ஸ்டர் இது அப்படின்னு. உங்களோட ஃபேவரட்டாக மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஆமாம் கைஸ், நீங்கள் இங்கே பல வெரைட்டி ஃபிஷ் பார்த்துருப்பீங்க, அதுவும் பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறமா பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் தலைவர் ஜெட்டுக்கும் ஒரு விஷஸ் போட்டு போயிருங்க. 2 hours later. இப்போ நம்ம கேக் கட் பண்ண போறோம் கைஸ். எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் வந்தாச்சு. ஜெட்டு ஃபேட்ஸ் பாருங்க, ருபீஸ் பாடி பில்டர் இவரெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம ஜெட்டுக்கு கேக் வாங்கிச்சு. தெரியுதா எப்படி இருக்கு கைஸ்? கேக்கு நார்மல் கேக் தான். கேக் பிடிச்சிருக்கா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. செகண்ட் ஹாப்பி பர்த்டே. குட் பாய். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. சரி தொப்பி எடுத்துறாங்க. தொப்பி எடுங்க பின்னாடி. இந்த இருக்கு. இதா இது பர்த்டே கேப்பா? ஜெட்டுடா பர்த்டே கேப். பர்த்டே கேப். யோ இது ஒரு காட்சி வேண்டாம். ஒட்டு கத்திய கையில நான் கத்திய கைச்சி. ஜெட்டு விட்டோமா? ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. ஹாப்பி பர்த்டே ஜெட்டு. வெரி ஆயிருடா. ஜெட்டுக்கு ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க, நிறைய கொடுக்காதீங்க. ஒரே ஒரு பீஸ் கொடுங்க, சின்ன பீஸ். கிரீம் உங்களுக்கு அதல வேணா பண்ணு. குடு கையை கடிக்கல. கை வாழ்க்கையில பார்த்தே போல இருக்கு கைஸ். அவ்வளவுதான் பர்த்டே செலிப்ரேஷன். இனி எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா கைஸ். ஜெட்டுக்கு பர்த்டே நம்ம எல்லாரும் கேக்கு சாப்பிட்டாச்சு. நீங்களும் அப்படியே சாப்பிடுங்க கைஸ். ஊட்டி விடுங்க கேமரா. சாப்பிடுங்க கைஸ். சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல ஜெட்டுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு போங்க கைஸ். ஆமா கைஸ். ஜெட்டு பாய் சொல்லு. பாய். கால தூக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்துல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.